ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரதித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில். பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடி குடி குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸா. ஒரு 3-4 months அப்படியே வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 films வந்து திருப்பி பண்ணிட்டே இருக்குமே. நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதா ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது, ஒரு படமா வந்தது, வேற எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்ல வந்தது. படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த படம் பார்த்துட்டு, நான் பர்சனலா இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட இந்த அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட நான் இன்னும் கத்துக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்க பிரஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சார் வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சாப்பிட்டு எனக்கு கொடுத்து என் லைஃப் சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க என் லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ள வந்து ஒரு நான் சொல்லும் போதே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப்.